அன்பான உறவுகளுக்கு உங்கள் ரிஷியின் அன்பு வணக்கங்கள். ஸோ இப்போ இந்த வீடியோ என்னன்னு கேட்டிங்கன்னா, இன்னைக்கு நான் வந்து யூடியூப்ல ஒரு சேனல் வந்து புதுசாக ஒன்று ஓப்பன் பண்ணியிருக்கேன். ரிஷிஸ் ஜேர்னி அப்படின்ற ஒரு சேனல். ஸோ இந்த சேனலை இன்னைக்கு நான் முதல் நாளாக என்னோட முதல் வீடியோவா ஒரு முக்கியமான நபரை பற்றி இந்த சேனலில் போடணும் அப்படின்றது என்னோட ஆசை. ஸோ அந்த முக்கிய நபரை பற்றி இன்னைக்கு உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். ஸோ அந்த 2-3 மினிட்ஸ் எனக்காக இந்த வீடியோவை பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அவர் வந்து ஒரு இளைஞர்களின் ரோல் மாடல். அவரோட அறிவுனாலையும் திறமையினாலையும் உயர்ந்த ஒரு உத்தமர். பல லட்சம் மக்களோட இதயங்களை கொள்ளை கொண்ட ஒரு நபர். அவருக்கான இந்த வீடியோ தான். இப்பயே உங்களுக்கு வந்து பாதி புரிஞ்சிருக்கும் நான் யாரை பற்றி சொல்ல வரேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஒவ்வொரு மக்களுக்கும் வந்து இந்த மக்கள் முன்னுக்கு வரணும் அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு வந்து கல்வி ரொம்ப முக்கியம். அவங்களோட அவசியம் தெரிஞ்சு தன்னுடைய வாழ்நாளில் அவர் ஒரு கல்லூரியை உருவாக்கி அந்த கல்வி பணியில் வந்து நல்ல சேவைகள் செய்து பின்பு சில நாட்கள் கழித்து மக்கள் சேவையிலையும் உள்ளே வருகிறார். ஸோ 2011 சட்டமன்ற தேர்தலில் மன்னை சட்டமன்ற தொகுதிக்கு இளம் புயலாக களமிறங்கியவர் தான் நம்ம முனைவர் டிஆர்பி ராஜா அண்ணன் அவர்கள். அவர்களை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக பேச போகிறோம். அவருக்கு மன்னார்குடி தான் சொந்த ஊராக இருந்தாலும் அவர் படித்தது எல்லாமே சென்னையில் படித்து முடிச்சுட்டு மன்னார்குடிக்கு 2011ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் வந்து மிகப்பெரிய ஜான்பவான்களை எல்லாரையும் எதிர்த்து ஜெயிச்சு அந்த சட்டமன்றத்தில் ஜெயிக்கிறாங்க. அந்த எலெக்ஷன் முடிஞ்சோன்னே ஏடிஎம்கே ஆளுங்கட்சியா வருது. ஏடிஎம்கே ஆளுங்கட்சியா இருந்தப்போ சட்டசபைக்குள்ள அண்ணன் உள்ள நுழையிறப்போ அன்னை உள்ள முதல்வர் டாக்டர் ஜெயலலிதா அவர்கள் வந்து மை டியர் யங் மேன் அப்படின்னு சொல்லி இவரை கூப்பிட்டு பேசினாங்க. 2011 சட்டமன்ற தேர்தலில் இவர் ஜெயிச்சு வந்ததுக்கு அப்புறம் மன்னார்குடியை வந்து மின்னும் மண்ணையாக மாற்றுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேர் வச்சாரு. அந்த பேர் மின்னும் மண்ணை அப்படின்னு சொல்லி ஒரு பேர் வச்சு நிறைய திட்டங்கள் அவர் கொண்டு வர்றதுக்காக இவர் போடுறாரு. அந்த திட்டங்கள் எதுவுமே எதிர்கட்சினால செஞ்சு கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய திட்டங்களை ஃபுல்லாவே கடப்புல போட ஆரம்பிக்கிறாங்க. இவரும் ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு ப்ராஜெக்டா பண்ணிக்கிட்டே வருவாரு. எந்த ப்ராஜெக்டுமே நடக்கல. நிறைய கனவுகள் கண்டுகிட்டே இருந்தாரு. அப்படியே மூவாயி போயிட்டு இருக்கிறப்ப 2016 எலெக்ஷன் வருது. 2016 எலெக்ஷன்லயும் இவர் அதே தொகுதியில நிக்கிறாரு. அதே மாதிரி வெற்றி பெறாரு. மேல ஆளுங்கட்சியா வந்து ஏடிஎம்கே உட்காடுறாங்க. ஸோ அப்பையும் வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, இவர் ஒவ்வொரு தொகுதியில உள்ள ஒவ்வொரு திட்டங்களும் அவரோட பயணிக்கும் போது எல்லாருக்கும் தெரியும். ஒவ்வொரு ப்ராஜெக்டா பண்ணிக்கிட்டே இருப்பாரு. ஆனா எந்த ப்ராஜெக்டும் நடைபெறல. அப்பெல்லாம் இப்படியே கடந்து வந்துட்டு இருக்கும் போது பாத்தீங்கன்னா 2021 எலெக்ஷன் வருது. அந்த 2021 எலெக்ஷன்லயும் அவர் ஹேட்ரிக் வெற்றி பெற்று ஆளுங்கட்சியா திமுக வருது. அந்த நாள் அவருக்கு மிக 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 ஒரு பொன்னாளா அமையுது. நம்மளுடைய முதல்வர் சிறந்த தலைவர் என்பதற்கு ஒரு உதாரணத்துக்கு ஒரு குறள் இருக்குது. அந்த குறள், இதனை இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனை அடிப்படையாக கொண்டு நம்மளுடைய டிஆர்பி ராஜா அண்ணனுக்கு முதல்வர் அவர்கள் இருந்து சில பொறுப்புகளை கொடுக்குறாங்க. அயலக அணி செயலாளராக கொடுக்குறாங்க. அடுத்தது திமுகவோட தகவல் தொழில்நுட்ப அணி கொடுக்குறாங்க. அதையும் மிக சிறமையா செஞ்சு இன்னைக்கு தகவல் தொழில்நுட்ப அணி வந்து சிறப்பா சோசியல் மீடியாஸ்ல வந்து சிறப்பா செயல்படுறதுக்கு ஒரு முக்கிய பங்கு இவர் வந்து எடுத்து பண்ணியிருக்காரு. அதற்கு அப்புறம் நம்மளோட முதலமைச்சர் என்ன பண்றாங்க அப்படின்னா, அவர் திறமைக்கு மிகவும் சிறந்த சான்றாக அவர் இளம் வயதிலே சபாநாயகராக பொறுப்பேற்றது வந்து இன்னொரு மைல்கல். மேலும் நம்ம தமிழக முதல்வர் அவருடைய திறமைக்கு மெருகேற்றது போல் கொடுக்கப்பட்டதுதான் தொழில்துறை அமைச்சர். டிஆர்பி ராஜா எனும் நான். அவ்வளவுதாங்க. நம்ம முதல்வர் வந்து தொழில்துறை அமைச்சரா அவர் ஆக்குனதுக்கு அப்புறம் அவரோட மக்கள் பணி வந்து பயங்கர சூடு பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. அவர் நினைச்ச ஒவ்வொரு விஷயத்திலையுமே சக்சஸ் பண்ணணும்னு போராடுறாரு. நிறைய டைம் ஒதுக்குறாரு. எப்படி இந்த அளவுக்கு மனுஷன் உழைக்கிறாருன்னு தெரியலங்க. அப்படி உழைக்கிறாரு. ஸோ அந்த உழைப்புல அவர் என்னென்ன பண்ணாரு, தொழில்துறை அமைச்சரா அவர் பதவியேற்ற உடனே பல வெளிநாடுகளுக்கு சென்று வெளிநாட்டு முதலீட்டாளர்களை வந்து உள்ள கொண்டு வராங்க. இளைஞர்கள் மேல எப்பொழுதுமே அக்கறை கொண்ட அவர் இளைஞர்களுக்கு அவ்வளவு வேலை வாய்ப்புகளை உருவாக்கி கொடுத்துருக்காங்க. தமிழ்நாடோட வளர்ச்சி பாதையில மிகவும் முக்கியமா காய் நகர்த்தி கொண்டு போயிட்டு இருக்காரு. மேலும் தமிழகத்துல நிறைய இடங்கள்ல இன்னும் டெல்டா மாவட்டத்துல கூட பாத்தீங்கன்னா சிப்காட் இப்ப ரெடி பண்ணிட்டாங்க. ஸோ சிப்காட்டுக்கான வேலைகள் நடந்து கொண்டு இருக்கு. மேலும் டெல்டா மாவட்டத்துல விவசாயம் சார்ந்த தொழில் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு புதுசா ஒரு ப்ராஜெக்ட் போட்டு கலக்கிட்டு இருக்காருங்க. இந்த மாநாட்டை உலகமே வியக்கும் வகையில் நடத்தி
இந்தியாவே வேக்கும் வகையில் முதலீட்டை ஈர்த்து என் இதயத்தில் நீங்கா இடத்தை பெற்றுவிட்டார் தம்பி டிஆர்பி ராஜா அவர்கள். தொழில்துறை அமைச்சர் பொறுப்பை ஏற்றுக்கொண்ட குறுகிய காலத்திலேயே இமாலய சாதனை செய்திருக்கும் அமைச்சர் டிஆர்பி ராஜாவை நான் பாராட்டுகிறேன். ஸோ அன்னையில இருந்து பாத்தீங்கன்னா அவரோட கனவு திட்டங்கள் ஒன்னா எவ்வளவுக்கு எவ்வளவு துரிதமா பண்ணணுமோ அவ்வளோ ஃபாஸ்டா ஒன்னும் தொகுதியில மக்களுக்காக பண்றாங்க. அதுல பாத்தீங்கன்னா நம்ம வடுவூர் உள் விளையாட்டு அரங்கமா இருக்கட்டும், மன்னார்குடி புது பஸ் ஸ்டாண்டு, அது மாதிரி மன்னார்குடி சுத்தி உள்ள நீர்நிலைகள் எல்லாத்தையுமே அந்த குளங்கள்லாம் பார்த்தா அப்போ உள்ள மக்கள் இப்போ மன்னார்குடிக்கு வந்தா மன்னார்குடி இன்னும் மின்னுது, அதையும் நல்லா பார்க்கலாம். நீடாமங்கலம் அது மாதிரி ரயில்வே கேட்டுக்கு பாத்தீங்கன்னா நீடாமங்கலத்துல நம்ம ஸ்டேட் அணியில அதர் ஸ்டேட் ஆளுங்களுக்கும் வந்து ரொம்ப சிரமமா இருந்த ஒரு 50-60 கால பிரச்சனை நீடாமங்கலத்துல, அதுவும் வந்து இவர் தொகுதிக்குள்ள வர்றதுனால அந்த பாலத்தை துரிதமா வேலை பார்த்து அந்த பாலமும் நடைபெற்று இருந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி இவரோட கனவு திட்டங்கள் எல்லாத்தையுமே ரொம்ப ஃபாஸ்டா பண்ணக்கூடிய திறன் கொண்டவரா இவர் அப்படியே மின்றாரு மன்னார்குடி தொகுதியில. மனுஷன் எப்ப தூங்குறாரு, எப்ப ஏந்திரிக்கிறாரு, எந்த டைம் அவர் ரெஸ்ட் எடுப்பாரு அப்படின்ற அளவுக்கு தெரிய மாட்டேங்குது. ஸோ இவரை பார்க்கும் போது இன்னும் பாத்தீங்கன்னா நம்மளுடைய முதல்வரும் பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு எனர்ஜியா அவரும் இவரெல்லாம் போட்டி போட்டுக்கிட்டு ஒவ்வொரு மந்திரியும் பண்றாரு. ரொம்ப அதிசயமா இருந்துச்சு. அதுல ரொம்ப இம்ப்ரெஷனா வந்து அண்ணனோட விஷயங்கள், நிறைய விஷயங்கள் இன்னைக்குள்ள இளைஞர்களுக்கு தெரிய வேண்டியதா இருக்குது. இப்படிப்பட்ட ஒரு ஃபாஸ்ட் ஃபியூரியஸான ஒரு ஆளுகிட்ட மிக நம்மளோட இளைஞர்கள்லாம் கத்துக்க வேண்டியது, நான் அட்மையர் ஆனது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அவரோட நடை வந்து எவ்வளவு வேகமா இருக்குமோ அந்த அளவுக்கு அரசியல்லையும் சரி இதுவும் நிதானம், பொறுமை, நிதானம் அப்படின்றது வந்து ஒரு இளைஞரா அவர் இருந்ததுல இருந்தே கடைபிடிச்சாரு. அது எல்லா இளைஞர்களுக்கும் அந்த மாதிரி இல்லை. இந்த விஷயத்த ரொம்ப முக்கியமா அவர்கிட்ட இருந்து நம்ம கத்துக்க வேண்டிய ஒரு விஷயம் அது. ஸோ இவ்வளோ பரபரப்பான ஒரு மனிதர் இந்த அண்ணனோட நானும் பயணிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்றது வந்து எனக்கு ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஸோ இந்த நாள் இன்று இந்த வீடியோவை நான் எதுக்காக போடுறேன் அப்படின்னா ஜூலை 12 அண்ணனோட பிறந்த நாள். ஸோ இந்த பிறந்த நாள் அன்னைக்கு என்னோட முதல் வீடியோ வந்து யூடியூப்ல வரணும் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ போடுறோம். ஸோ அண்ணே அகைன்னு சொல்ல முடியாது, இப்போதான் நான் உங்களுக்கு விஷ் பண்றேன். நான் நேரடியாக விஷ் பண்ணதை தாண்டி சேனல் மூலியமா விஷ் பண்றது. ஸோ மீண்டும் பிறந்தநாள் வாழ்த்துக்கள். யூ மெனி மோர் ஹாப்பிடன்ஸ் ஆஃப் தி டே. லவ் யூ லவ் யூ லவ் யூ. அதோடு மட்டும் இல்லாமல் மக்கள் நலனில் நீங்கள் எவ்வளோ அக்கறை பார்த்துருவீங்க அப்படின்றது எங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ உங்களோட உடல் நலத்திலையும் நீங்கள் ரொம்ப அக்கறை எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உடல் ஆரோக்கியத்தோட, மன மகிழ்ச்சியோட, குடும்பத்தோட சந்தோஷமா எங்களோட எல்லாரோடையும் எப்பொழுதும் போல நீங்கள் ஹாப்பியாகவே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆண்டவனை வேண்டி விரும்பி கேட்டுக்கொண்டு நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ.